இதுவும் ஒரு சுவாரஸ்யமான 4க்கு 4 மாயச்சதுரம். ஒருத்தர் ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர் டோட்டல் வர்ற மாதிரியா, அதாவது வரிசை மொத்தம் வர்ற மாதிரியா ஒரு மாயச்சதுரம் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 1லேருந்து 16 வரைக்கும் மாயச்சதுரம் செஞ்சால் 34 நமக்கு டோட்டல் வரும் தெரியும். ஆக இந்த டோட்டல் 34க்கு மேலே அவர் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருந்து நம்ம இங்கே கூட்டுறதுக்கு இதுகளுக்கு சிக்கலாக இருக்கிறது வேண்டாம். ஒரு இடைப்பட்ட ஒரு நம்பரை எடுத்துக்கொள்வோம், ஒரு ப்ரைம் நம்பரை எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு நம்பர். இதே மாதிரி எது வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இப்போ இது டோட்டல் வரணும். தேதியை வச்சு செய்யும்போது நமக்கு இந்த டோட்டல் மட்டும் இல்லை, 2 ஜோடி டோட்டல் அதுவும் கிடச்சிது. இதில் அப்படி இல்லை. இப்போ ஜோடியை நம்ம தான் உருவாக்க வேண்டியது இருக்குது. இதை 2ஆக உடச்சி 2 ஜோடிக்கு டோட்டலாக மாற்றுறோம். இது 2ஆக உடைக்கும்போது கரெக்டாக பாதியாக உடைக்க வேண்டாம். ஒரு பக்கம் 2 பங்கும் ஒரு பக்கம் 3 பங்கும் இருக்கிற மாதிரியாக ஒரு 2 பகுதியாக பிரிப்போம். 51 80 இது ஒரு ஜோடி டோட்டல், இது இன்னொரு ஜோடி டோட்டல், மொத்தம் 131. சரி, இதை வச்சுட்டு நம்ம அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த 80 ஜோடி டோட்டல், இந்த மாதிரி 51 டோட்டல், இதை நம்ம ஏற்கனவே பிறந்த தேதி வச்சுட்டு செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி இது 2ம் 80 வரணும். இந்த 2 கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர்கள் சேர்த்தா 80 வரணும். அடுத்தது இந்த ஜோடி, இந்த ஜோடி, மிச்சம் இருக்கிறதுல இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 2 இது 51 வரணும். அப்படி நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு இந்த மாயச்சதுரமும் கிடச்சிருக்கு. இந்த 80 வர்றதுக்கு இது ஒரு 35, இது 80 வரணும்னு சொன்னால் இந்த இடத்துல மிச்சம் என்ன வரணும்? 5 45, இது 80 ஆச்சா? அப்போ இதில் 51 வரணும். 51க்கு இதில் 30 எழுதுனா இதில் 21, 1 5 6 11 1 4 8 2 10 13 131. ஒரு வருஷம் முடிச்சாச்சு. இனி அடுத்தது இந்த 30 21 51 இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல வர்ற மாதிரி இன்னும் அடுத்த 2 நம்பர் செலக்ட் பண்ணணும். ரேண்டமாக செலக்ட் பண்ணலாம். நம்ம இதில் கேப்பு நம்பர்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன் நான். 30ஓட 1 கூட்டி 31. அப்போ இங்கே என்ன வரணும்? 20. 51 ஆச்சா? சரி, இதே மாதிரி
இந்த இடத்துல எழுதிடணும் அடுத்தாப்பில் 51 51, இங்கேயும் ஒரு 51. இங்கே 51 வர்றதுக்கு இங்கே பெரிய நம்பர் இருக்குது, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய நம்பரும், இங்கே 10 10 41 10. சரி, 1 1 2. சரி, 51 51 51. இந்த படித்து முடிஞ்ச உடனே நமக்கு இந்த ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிடுது அதிலே. ஏன்னா இந்த மூணையும் கூட்டி 131லேருந்து கழித்தா இங்கே என்ன வரணும்னு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் தெரியும். இந்த ரெண்டையும் நிரப்பிட்டால் இந்த இடத்துல இருக்கிற இதுவும் தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்ப்போம் 5 அப்படின்னா இங்கே 6 வரணும். 1 2 2 4 4 8 8 போனால் 131ன்னா 80 கழிச்சதுன்னா 56. சரி, 56 இந்த பக்கம் 80 வரணும் அப்படின்னா 24. 80 இது 80, இது 51 51. சரி, 6 5 11, 1 1 2 7 9 4 131. சரி, 5 6 11 1 5 2 7 10 13. சரியா? இப்போ இது அதே மாதிரி இந்த வரிசையில் இந்த 3 இருக்குது. இது 4வது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3ஐயும் கூட்டி 131லேருந்து கழிச்சிட வேண்டியது. 6 2 8 8 3 11 1 5 6 3 9 3 2 6 8 3 11 1 1 5 6 2 8 3 11 23. சரி, 23 80 வரணும்னு சொன்னால் 57. 3 4 11 1 2 3 4 8 5 13. 7 4 11 1 4 6 8 5 13. சரி, இப்போ இந்த 2 இடம் இந்த 2 இடம் அப்படியே இருக்குது. இப்போ இங்கே நிற்கல ஒரு நம்ம சும்மா ரேண்டமாக எது எழுதுனாலும் அநேகமாக இதில் கரெக்டாக வரும், பிரச்சனை வராது. இந்த இடத்துல 80 எழுதுறதுக்கு 65ன்னு போடுவோம். 65 போட்டால் இங்கே என்ன வரணும்? 5 1 6 5. 1 3 4 2 6 4 10 15. 5 1 6 5 11 1 7 3 10 12 13. சரி, இதுவும் 131. அடுத்தது 6 7 6 13 8 1 21 2 4 5 5 10 38. சரி, இது 131. 8 4 12 6 18 3 1 1 5 6 2 8 3 11 6 4 10 18 3 2 2 5 7 2 9 3 12 13. ரைட்டு, முடிஞ்சிருச்சு. இது ஏதாவது ஒரு ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எடுத்து அதை இந்த மாதிரி மாயச்சதுரமாக செய்கிறதுக்கு உண்டான வழிமுறை. இதில் என்ன செய்கிறோம்? முதல்ல நம்பரை 2 உடைக்கிறோம், கொஞ்சம் அன்ஈவனாக உடைக்கிறோம். அப்போது இந்த ஒரே நம்பர் திருப்பி வர்ற சிக்கல் வராது. அப்படி 2 டோட்டல், இது ஒரு ஜோடி டோட்டல், இன்னொரு ஜோடி டோட்டல். ஒரு ஜோடியை இந்த இடத்துல
எழுதுகிறோம். அடுத்த ஜோடியை இந்த இடத்துல எழுதுகிறோம். இப்படி எழுதும்போது கரெக்டாக எழுதிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரே டோட்டல் வரும். வாழ்க வளமுடன்.